குமரி மாவட்டம் மேல ஆசாரிப்பள்ளம் பகுதியில் தேவாலய விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் மற்றொரு தரப்பினர் தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுமையான விவரங்களை தருவதற்காக நமது குமரி மாவட்ட செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், உங்கள் முழுமையான விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த மேல ஆசாரிப்பள்ளம் பகுதியில் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயமானது செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பங்கு உறுப்பினராக உள்ளனர். இந்த ஆலயத்தின் முன்பகுதியில் ஒரு ஆர்ச் உள்ளது. அதுபோன்று அந்த பகுதியில் ஒரு குருச்செடியும் அமைந்துள்ளது. இந்த குருச்செடியை தற்போது இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று பங்கு தந்தை தலைமையிலான ஒரு தரப்பினர் இன்று காலை அங்கு குவிந்தனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழமையான குருச்செடி என்பதால் இதனை இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது என அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து பங்கு தந்தைக்கு ஆதரவான அமைப்பை சேர்ந்தவர்களும் மற்றொரு தரப்பினரும் ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். பங்கு தந்தை முன்னே இந்த தாக்குதல் நடைபெற்றது. தகவல் அறிந்ததும் ஆசாரிப்பள்ளம் போலீசார் மற்றும் ஏஎஸ்பி லலித்குமார் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இதையடுத்து இரு தரப்பினரே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த ஆலயத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே இதுபோன்ற பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பங்கில் செயல்பட்டு வரும் பங்கு தந்தையை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும், பங்கு தந்தை அங்குள்ள மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் எனவும், அவரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து 1000 கோரிக்கை விடுத்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த குருச்செடியை அங்கிருந்து இடமாற்றம் செய்வதற்கு ஆலயத்தில் உள்ள ஒரு தரப்பினர் செயல்பட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பிரின்ஸ், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.